ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் 9ஆம் பாவத்தின் பலன்களை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 9ஆம் பாவகம் என்பது ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஸ்தானம். அதாவது நவம திரிகோணம் என்று இதனை ஜோதிட வழக்கில் அழைப்பார். நவம திரிகோணம் ஸ்தானங்களில் முக்கியமானது கேந்திரம் மற்றும் திரிகோணம். இதை பற்றி நாம் தனியாக வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம். கேந்திரம் என்பது 1, 4, 7, 10வது பாவங்கள். திரிகோணம் என்பது 1, 5, 9ஆம் பாவங்கள். இதில் 9ஆம் வீடு உச்ச திரிகோணம் என்றும் தர்ம திரிகோணம் என்றும் நவம திரிகோணம் என்றும் அழைக்கிறோம். அவ்வளவு விசேஷம் பொருந்திய 9ஆம் பாவகத்தின் பலனை நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 9ஆம் பாவகம் என்பது எதையெல்லாம் காட்டும்? இந்த 9ஆம் பாவகம் என்பது ஒரு ஜாதகருடைய பாக்கியங்களை காட்டும். இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய பாக்கியங்கள் என்ன என்பதை காட்டும். இந்த 9ஆம் பாவம் என்பது தந்தை ஸ்தானம். அதனால் தந்தை வழி வரும் பாக்கியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 9ஆம் பாவகம் ஒரு ஜாதகரின் சஞ்சித கர்மாவை எடுத்துக்கூறும். நாம் ஏற்கனவே ஒரு வகுப்பில் பார்த்துள்ளோம். 3 வகையான கர்மாக்கள் உள்ளன. ஒன்று சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா என்பது முன் வினைகளின் கூட்டுத்தொகை. நாம் அனுபவிக்க வேண்டிய வினைகளின் கூட்டுத்தொகை. பிராரப்த கர்மா என்பது இந்த ஜென்மாவில் நாம் எடுத்துக்கொண்டு வந்துள்ள வினைகளின் சாரம். அதுவே பிராரப்த கர்மா. ஆகாமிய கர்மா என்பது சென்ற வினைகளின் கூட்டுத்தொகை. இந்த வினைகளின் மீதம் வைக்கப் போகிற வினைகள் அனைத்தையும் சேர்த்து அடுத்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியவதை காட்டுவது ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 9ஆம் பாவகம் என்பது சஞ்சித கர்மாவை எடுத்து கூறும் பாவம். மேலும் இந்த 9ஆம் பாவகம் என்பது ஒருவனுடைய குலம் பற்றி கூறும் பாவகம். அவருடைய குலம் எந்த அளவுக்கு உயர்வான குலம், குல பெருமையை காட்டும் இடம். ரொம்ப பேர் என்ன நினைச்சிடுறாங்க, குலம் என்றால் ஜாதி என்று நினைத்து விடுகிறார்கள். அவ்வாறு அல்ல. எஸ்சி, எஸ்டி, பேக்வேர்டு கம்யூனிட்டி, எம்பிசி, ஓசி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, எஃப்சி அப்படிலாம் சொல்றாங்க. ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. குலம் என்பது, குலப்பெருமை என்பது மிகவும் முக்கியமானது. தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்திரர் வருகிறார். விஸ்வாமித்திரர் வரும் பொழுது ராஜ நடையுடன் அந்த ரிஷி வருகிறார். அப்பொழுது விஸ்வாமித்திரர் சொல்றாராம், நீங்க இந்த அரசவைக்கு வருவதற்கு நான் செய்த பயன் அன்று. என்னால நீங்க வரல, நான் செஞ்ச பயனால் நீங்க வரவில்லை. நான் செய்த பயன் அன்று. எதனால நீங்க வந்தீங்க அப்படின்னா, நான் எனது குலம் செய்த பயன் என்று கூறினார். எனது குலம் செய்த பயத்தால் தான் நீங்க இந்த அரசவைக்கு விஜயம் செய்திருக்கீங்க அப்படி என்று கூறினார். அந்த அளவு குலப்பெருமை என்பது அந்த குலத்தில் தோன்றியதால் உனக்கு கிடைக்கும் பயன்கள். இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் மாறும்.
ஒரே தசரதற்கு நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள். 4 பேருக்குமே குலப்பெருமை ஒன்றுதானே. குலப்பெருமை ஒன்றுதான். ஆனால் அந்தந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய பலன்கள், அந்தந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய பாக்கியங்கள் அந்தந்த ஜாதகத்துக்கு ஏற்றவாறு மாறும். அதனால்தான் இந்த குலம் பெருமை என்பது 9ஆம் பாவமும் காட்டும், சஞ்சித கர்மாவையும் ராமர் அனுபவிச்சதை பரதனால் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி பரதன் அனுபவிக்க வேண்டியதை சத்ருகனாலோ அல்லது லக்ஷ்மணனாலோ அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த பாக்கியஸ்தானம் மாறுபடும். ஒரே வீட்டில் பிறந்திருந்தாலும், அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் குலம் ஒன்றுதானே. ஆனால் 9ஆம் பாவகம் மாறுபடும். அந்த குல பெருமை இவருக்கு பயனடையுமா? அந்த குல பெருமையினால் இந்த ஜாதகர் பாக்கியங்களை பெறுவாரா? அந்த குலம் செய்த நற்காரியங்கள் இவர்களுக்கு இந்த ஜென்மாவில் பலன் அளிக்குமா என்பதை அனைத்தும் இந்த 9ஆம் பாவகமாகிய பாக்கியஸ்தானம் எடுத்துக் கொள்ளும். ஒருத்தர் கல்வி சோலைகள் வைக்கிறார், கல்வி நிறுவனங்கள் வைக்கிறார், பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரி, பள்ளிகள், ஆசிரியர் ஆக வேண்டிய கல்லூரிகள் என பல்வேறு கல்லூரிகள் ஒரே மாவட்டத்தில் வைத்து நடத்துகிறார். அதுபோக 2 தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிறார். 2 தொழில் நிறுவனங்களில் நடத்தி வரும் லாபத்தின் மூலம் இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறார். பல்வேறு மக்களுக்கு இலவச சேவை ஆற்றி வருகிறார், கல்வி சேவை ஆற்றி வருகிறார். கஷ்டப்படுற மாணவர்களுக்கு ஃபீஸ் இல்லாமலேயே கல்வி கட்டணம் இல்லாமலே கல்வி கொடுக்கிறார். யாருக்கிட்டையுமே டொனேஷன்னே வாங்குறதே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்ட, ஃபாதர், அவங்க பேரண்ட்ஸ்ட அவரவர்கள் பெற்ற மதிப்பெண் அடிப்படையிலும் அரசு சொல்லும் வழிமுறைப்படியும் மாணவர்களுக்கு இடங்கள் அளிக்கப்படுகிறது. ஆசிரியர்களுக்கும் சரியான முறையில் தரமான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து கல்வி சாலைகளை நடத்தி வருகின்றனர். அந்த குடும்பத்தில் பிறந்த குமாரர்களுக்கு ஒரு குலப்பெருமை இயல்பாகவே இருக்கும். அவர் நின்னாலே எல்லாருமே எந்திரிச்சு நிற்பாங்க, கை தொழுதுவார்கள், தலை வணங்குவார்கள். இந்த தீட்சண்யம் எல்லாமே இந்த குலகுமாரர்களுக்கு இயல்பாகவே கிடைத்து விடுகிறது. இதுதான் இந்த 9ஆம் பாவகம் என்பது. அவர் பெருசிய படிப்பு படிச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. அவர் பல விருதுகளை வாங்கியிருக்க வேண்டும் என்கிற கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்கள் குலம் தோன்றி வந்ததால் இந்த குலப்பெருமை. இப்ப கூட யாராவது சில பேர் சொல்லுவாங்க, நாங்க பாரதியாருக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதியாருக்கு ஏதோ ஒரு வகையில சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தூர வகைகளா இருக்கும். இந்த மாதிரி குலப்பெருமை என்பது ஒரு ஜாதகரின் மிகவும் முக்கியமான, இந்த ஜென்மாவில் அனுபவிக்க வேண்டிய தாம் எந்த முயற்சியும் செய்யாமல், தமது ஈடுபாடு எதுவும் இல்லாமல் ஒருவருக்கு நன்மை நடக்கிறது, சில மகிழ்ச்சிகள் சேருகிறது, சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அதற்கு இந்த 9ஆம் இடம் மிகவும் முக்கியம். பாக்கியஸ்தானம் மிகவும் முக்கியம். இந்த 9ஆம் இடத்தை வைத்து நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பதை இந்த வகுப்பில் நாம் தெளிவாக ஆய்வு முறையில் பலன்களை எடுக்க போகிறோம். நம்ம மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்திருப்போம், ஒவ்வொரு பாவகத்திற்கும் என்னென்ன பலன்கள் என்று. நாம் உங்களுக்கு அனுப்பிய புத்தகத்திலும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உள்ளவற்றை தான் நாம் பார்க்க வேண்டும். புத்தகத்துல இருக்கிறது அது உண்மை, அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி என்னென்ன இருக்கும். இந்த 9ஆம் பாவகத்தை வைத்து ஒருவருடைய குடும்பத்திற்கான ஆயுள், குடும்பத்திற்குன்னு ஒரு ஆயுள்,
இத்தனை ஆண்டுகள் இந்த குடும்பம் வளர்ச்சி பெறும். ஒரு குடும்பம் ஒரு சக்கரம் மாதிரி. வியாபாரத்திற்கு பிசினஸ் லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த மாதிரி குடும்பத்திற்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. 3 தலைமுறை, 5 தலைமுறை, 7 தலைமுறை. 7 தலைமுறை என்பது ஒரு லைஃப் சைக்கிள். அதுக்குள்ள ஒரு குடும்பம் ஒரு சுழற்சியை நோக்கி சென்று மீண்டும் ஒரு நிலைக்கு வரும். அந்த லைஃப் சைக்கிள் ஃபார் த ஃபேமிலி would be high. That is indicated by 9th house. இந்த 9ஆம் வீடு என்பது ஒரு குடும்பத்தின் ஆயுளை எடுத்து காட்டும். ஒரு சில பேர் 1-2 பேசினாங்கன்னா அடுத்த மணி நேரத்திலேயே மறந்துடும். ஒரு சில பேர் 1-2 பேசினாங்கன்னா ஆயுள் வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும். ஒரு சில பேர் 2-3 பேசினாங்கன்னா அவர்கள் ஆயுள் தாண்டியும் அந்த வார்த்தைகள் எல்லாம் பதிவு பெறும். உதாரணத்துக்கு பாரதியார் எழுதின கவிதைகள், கண்ணதாசன் எழுதின பாடல்கள், அல்லது கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம், அவருடைய ஆயுள் தாண்டியும் அது அப்படியே நிற்கிறது. அவர்கள் வாரியார் பேசின வாசகங்கள், இதனை அளவிடுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். இவை அனைத்திற்கும் உள்ள ஆயுளை அளவிடுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். பணமுக்கும் தனமுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம் ஏற்கனவே சில வகுப்பில் பார்த்துள்ளோம். பணம் என்றால் வந்து செல்வது, தனம் என்றால் தங்குவது. எவ்வளவு காலம் தங்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். தனம் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். இந்த 9ஆம் பாவகம் என்பது ஒரு ஜாதகருக்குரிய தைரியம், வீரியம், விஜயம் ஆகியவற்றை பெருக்கும் ஸ்தானம். இந்த 9ஆம் இடம் நல்லா இருந்தா தான் இளைய சகோதரர்கள், உடன் வரும் இளைய சகோதரர்கள் நன்முறையில் இருப்பார்கள். இளைய சகோதரர்களின் எண்ணிக்கை கூட இந்த 9ஆம் பாவத்தை வைத்தும் கூறலாம். இந்த 9ஆம் பாவம் என்பது ஒரு ஜாதகருடைய தாயாரின் உடல் நலத்தில் ஏற்பட வேண்டிய குறைபாடுகள், உடல் நலம் மற்றும் உடல் நலத்தில் ஏற்பட வேண்டிய குறைபாடுகள், தாய்க்கு என்ன மாதிரியான நோய் இருக்கும் என்பதை இந்த 9ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். இது தந்தை ஸ்தானம், ஆனால் தாய்க்குரிய நோய் ஸ்தானம். தாய் எந்த மாதிரியான கடன்கள் வாங்கி இருப்பார் என்பதை ஆராய்வதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். ஒரு ஜாதகருடைய தந்தையார் மட்டுமல்ல, ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பேரன் பேத்திகளை பற்றி ஆராய்வதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். ஜாதகருடைய புத்திரர்கள் செய்த பூர்வ புண்ணியத்தை அளவிடுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். இந்த 9ஆம் இடம் என்பது 5க்கு 5ஆம் இடம். ஜாதகருடைய, அதாவது 5ஆம் இடம் தானம் என்று கூறினோம். 5க்கு 5ஆம் இடம் என்று கூறும்போது அது தர்மமாக மாறும். அதனால்தான் 9ஆம் இடம் தர்மஸ்தானம் என்று கூறுகிறோம். தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பலன் அறிந்து கொடுப்பது தானம், பலன் தெரியாமல் கொடுப்பது தர்மம். யாருக்கு கொடுக்குறோம்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா தானம், யாருக்கு கொடுக்குறோமே தெரியாம பொதுப்படையா போய் சேர்த்துன்னா அது தர்மம்.
நான் ஒரு மாணவனுக்கு ஃபீஸ் கட்டுறேன் படிப்புறதுக்காக, ஏதோ ஒரு மாணவருக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சில பேர்ட்ட மார்க் ஷீட்லாம் வாங்கி அதுல பெஸ்ட் மாணவனை பார்த்து அவனுக்கு ஃபீஸ் கொடுக்குறோம். அது தானம். நான் காலேஜுக்கு என்னுடைய பணத்தை கொடுக்குறேன், காலேஜா பார்த்து 4 பேருக்கு ஃபீஸ் கட்டட்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தர்மம். 10 பேரை குறிப்பா கூப்பிட்டு நம்ம வீட்டுல உட்கார்ந்து அன்னதானம் போட்டோம்னா அது தானம். இல்ல இந்த திருவண்ணாமலை ஒரு மடத்துல நான் பணம் கட்டுறேன், அவங்க வந்து அன்னதானம் பண்ணுவாங்க, அதுக்காக நான் பணம் கட்டுறேன்னு சொன்னா அது தர்மம். யாருக்கு கொடுக்குறோம்னே தெரியாது. காலம் கடந்தும் நிற்கும். அவருக்கு மறுநாளும் கொடுக்கலாம், ஒரு மாசம் கழிச்சும் கொடுக்கலாம், அடுத்த வருஷமும் கொடுக்கலாம். சில பேர் வருஷம் வருஷம் இந்த குறிப்பிட்ட அன்னைக்கு என் பெயர் சொல்லி தானம் செய்யவும் என்று கூறுவோம். கோயில் கட்டுறாரு, அந்த கோயில்ல பல ஜனங்கள் வந்து போறாங்க, அது தர்மம். யாருக்கு கொடுக்குறோம் அந்த பல ஜனங்கள் வந்து பூஜை செய்யறாங்க, நிம்மதி பெருமூச்சு அடைகிறாங்க, சில பரிகாரங்கள் மேற்கொள்கிறார்கள், துன்பத்தை போக்கிக் கொள்கிறார்கள். இவை அனைத்தும் தர்மம். யாருக்கு போகுதுன்னே தெரியாது. தானம் தர்மம். இந்த 9ஆம் இடம் தர்மஸ்தானம். மகாபலி சக்கரவர்த்தி அசுவமேத யாகம் செய்கிறார். 100 அசுவமேத யாகம் செய்யணும்னு சொல்றாங்க. எதற்கு? சொர்க்கத்தை அடைவதற்கு. சொர்க்கத்தை அடைவதற்கு 100 அசுவமேத யாகம் செய்யணும். 100 அசுவமேத யாகம் செய்யும் பொழுது தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். பிராமணர்கள் வந்து கேட்பாங்க, என்ன கேட்டாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் தந்தேன் என்று கூற வேண்டும். இப்பதான் பெருமாள் வந்து எனக்கு 3 அடி எனது காலால் அளக்கப்பட்ட இடம் வேண்டும் என்று கேட்கிறார். போதுமான்னு கேட்கிறாரு, போதும்னு சொல்லு. எனது காலால் அளக்கப்பட்ட இடம் 3 அடி போதும். சுக்கராச்சாரியார் அப்போதைக்கு வந்து தடுக்கிறார். இல்ல, இவர் போதும்னு சொல்றாரு, கண்டிப்பா மனுஷனா இருக்க மாட்டாரு, மனித பிறவி அல்ல. ஏனென்றால் போதும்னு சொல்றாரு. எந்த மனுஷன் போதும்னு சொல்லுவான்? அதுவும் குறிப்பா எனது காலால்னு கேட்கிறார், என்னால கொடுக்காதேன்னு சொல்றார். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா யாகம் கெட்டு போயிடுச்சு. அஸ்வமேத யாகம் செய்து, ஏன்னா தர்மம் செய்யணும், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு? பெருமாளே ஆயினும் என்னிடம் வந்து கேட்கிறார் அல்லவா பெருமாள், கொடுக்கிறேன் என்று தனது ராணியை அருகில் அமர்த்தி கொண்டு தீர்த்தத்தை வார்க்க பெருமாள் பெற்றுக் கொள்கிறார். பிறகு பெருமாள் பன்மடங்காக உருவம் எடுத்து முதல் அடியால் பூலோகத்தையும் மற்றொரு அடியால் விண்ணோலோகத்தையும் 3வது அடி எங்கு வைக்கலாம் என்று மகாபலியை பார்க்கிறார். எனது தலையில் வைக்கவும் என்று குனிந்து காட்டுகிறார். அப்பொழுது வந்து மகாபலி சக்கரவர்த்தியுடைய பையன், நீ செய்வது அநியாயம் என்கிறார். பெருமாள்கிட்ட பார்த்து, நீ செய்வது அநியாயம், வந்த உருவத்தில் அல்லவா நீ அளர்ந்திருக்க வேண்டும், நீ வந்து கேட்டது சிறு உருவம், வந்த உருவத்தில் அல்லவா அளந்திருக்க வேண்டும் என்று வாதம் செய்கிறார். அப்பதான் விஷ்ணு சொல்றாரு, மடையா, நீ எதையாவது விரும்பி நீ கொடுத்தேன்னா, உனக்கு ஒன்று வேண்டும் என்று விரும்பி கொடுத்தால் அதற்கு பேர் தர்மம் ஆகாது, தானம். நீ தர்மம் செய்கிறாயா தானம் செய்கிறாயா என்று கேட்க. எனக்கு சொர்க்கலோகம் வேணும்னு நீ கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தானம், தர்மம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். 9ஆம் பாவகம் தானம், 5ஆம் பாவகம் தானம், 9ஆம் பாவகம் தர்மம். அதாவது தானத்திற்கு தானம். 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். முதல் வீட்டிலிருந்து எண்ணுங்கள். மேசம் முதல் வீடு என்று கொண்டால் எந்த வீடாகவும் லக்னம் எங்கு உள்ளதோ அதான் முதல் வீடு. அங்கிருந்து 1 2 3 4 5, 5ஆம் இடம். அங்கிருந்து இன்னொரு 5, 5லிருந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம், இது 5ஆம் வீடு. சிம்மத்திலிருந்து மீண்டும் 5 வீடுகள். சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம்.
விருச்சிகம் தனுசு. தனுசு 5க்கு 5ஆம் இடம். 5க்கு 5ஆம் இடம் தனுசாக வருகிறது. அதே போல் கடக லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிகம் 5ஆம் வீடு. 5லிருந்து 5வது எடுத்துக்கொண்டால் 5லிருந்து விருச்சிகத்திலிருந்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அப்ப கடக லக்னத்துக்கு 5க்கு 5ஆம் வீடு ஆகிய மீனம் 9வது வீடு. இந்த 9ஆம் பாவகம் தான் 5க்கு 5ஆம் இடமாக மாறுகிறது. அதனால் தானத்திற்கு தானம் எடுக்கும் ஸ்தானம் தர்மஸ்தானம். இந்த 9ஆம் பாவத்தை வைத்து புத்திரர்களின் பூர்வ புண்ணியத்தை ஆராயலாம். புத்திரர்களின் புத்திரர் என்றால் ஜாதகருக்கு பேரன் பேத்திகள், அவர்களை பற்றி ஆராயலாம். நோய் நொடியில் பழுக்கும் பொழுது அனுபவிக்க வேண்டிய சுகங்களை பற்றியும் ஆராயலாம். கடன்ல கஷ்டப்படுறாருன்னு நினைக்க கூடாது. சில பேர் கடன் வாங்கிய சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கடன் வாங்கி அதனால் வியாபாரம் பெருக்கப்பட்டு அந்த வியாபாரம் பெருக்கிறதுனால் நன்முறையில் மகிழ்ச்சி அடையும் நபர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால கடன்னாலே கஷ்டம் என்று நினைக்க கூடாது. சில பேர் கடன் வாங்கி நல்ல சொகுசா வீடு கட்டிக்கிட்டு நல்லா 12 வருஷம் இஎம்ஐன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு 6 வருஷத்துல இஎம்ஐ அடைச்சிட்டு அந்த கடனால் சந்தோஷம் அடையும். ஸோ ஒருத்தர் வாங்குற நோயாலோ அல்லது கடனாலோ நோயால் எப்படி சந்தோஷம் அடையும்னு கேட்கலாம். சில பேருக்கு பெரிய நோய் வராம அது ரொம்ப லேசா வந்துக்கிட்டு மிகப்பெரிய கண்டத்தை எடுத்து விட்டு போயிடும். அந்த மாதிரியான நோய்கள் சந்தோஷத்தை தரும். கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். கொரோனா வரலையா அவங்களுக்கு. நான் கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே காய்ச்சல் வந்து அவர்கள் ஏதாவது ஒரு டைஃபாய்டோ ஏதாவது ஒரு சீரியஸான காய்ச்சல் வந்து பல ஊசி போட்டதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகி கொரோனா பீரியட்ல அவர்களை கொரோனா தாக்கவில்லை என்பது ஒரு ஸ்டடி சொல்லுது. அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹெவி ஃபீவர் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போயிடும். இல்லைன்னா அம்மை நோய் வந்து போயிடும். அம்மை நோய் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நோயே வராது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாசம் கடுமையான சிக்கல்கள் எதையும் காட்டாது. ஸோ இது வந்து நோயினால் ஏற்படும் சுகம். உடம்பு வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். காய்ச்சல்னாலே அதான் காரணம். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். காய்ச்சல்னா ரொம்ப பேர் நோயின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை. நோய் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடல் தன்னைத்தானே அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடு செய்யும் காலத்தில் உடல் சூடடைகிறது. அதனையே காய்ச்சல் என்று நாம் கூறுகிறோம். ஸோ நோய்க்கான சுகம், கடனுக்கான சுகம், எதிரிகளால் சுகம். எதிரிகளால் சில பேருக்கு சுகம் ஏற்படும். எதிரிகளால் சில பேருக்கு சுகம் ஏற்படும். வாலியும் ராவணனும் நண்பர்கள் என்று கூறுவதை விட வாலிக்கு ராவணன் அடிபணிவான். அந்த வாலியை ராமன் மறைந்திருந்து கொண்டான். அது ராவணனுக்கு சுகம். நண்பன் எப்படி ஆனாங்கன்னா ராவணால் வாலியை வெல்ல முடியாது. அவனுக்கு விளையாட்டு பொருள் தான் அவனுடைய 10 தலைகளாம் வாலி. அந்த வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றதால் உலகத்தில் இருந்த ஒரே நண்பனாக்கப்பட்ட எதிரி வாலி அவன் மாண்டான். அந்த எதிரியினால் ஒரு சுகம், ராமனால் இவருக்கு ஒரு சுகம் கிடைத்தது. ராவணனுக்கு சில பேருக்கு எதிரியால் மோட்சம் கிடைக்கும். சூரபத்மனுக்கு கிடைத்த மாதிரி. இந்த மாதிரி ருணம் ரோகம் சத்துருக்களுக்கு சுகம் கொடுக்கும் ஸ்தானம் பாக்கியஸ்தானம். சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப அவஸ்தைப்பட்டுருவாங்க. அவங்க அவஸ்தைப்படுறது இல்லாம சுத்தி இருக்கிறவங்களையும் படாத பாடுபடுத்திடுவாங்க. அப்ப என்றால் அவருக்கு பாக்கியஸ்தானம் சரிவர இல்லை என்ற பாக்கியஸ்தானம் பலம் பெற்றிருந்தால் ருணம் ரோகம் சத்ரு ஆகியவை சுகமாக எடுத்துக் கொள்வார்கள்.
வாழ்க்கை துணைக்கு வீரியம் கொடுக்கும் ஸ்தானம். வாழ்க்கை துணையுடைய தைரியத்தை அளவிடும் ஸ்தானம். வாழ்க்கை துணைவர் மனைவியாகவோ கணவராகவோ இருக்கலாம். இவருடைய தைரியத்தை அளவிடும் ஸ்தானம் இந்த 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவகம் என்பது அதிர்ஷ்டத்துக்குரிய தனம் ஸ்தானம். அதிர்ஷ்டத்துக்குரிய தனம் ஸ்தானம். ஒரு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் அடிக்கிறது எந்த அளவுக்கு தங்கும் பயன்படும் என்று கூறுவதற்கு இந்த 9ஆம் இடம். ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் மலேசியா லாட்டரி சீட்டுல பணம் கிடைச்சிச்சு. மலேசியா லாட்டரி இங்க லாட்டரி டிக்கெட் இங்க ரொம்ப மாநிலத்துல வந்து தடை பண்ணிட்டாங்க. மலேசியா லாட்டரி டிக்கெட் ஏதோ ஒரு நண்பர் கட்டாயப்படுத்தி கொடுத்தாராம். அவர் நண்பர் அந்த பிசினஸ்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் லாட்டரி டிக்கெட் இருக்கிறதுனால கட்டாயப்படுத்தி கொடுத்தாராம். தற்செயலா தான் வாங்கினாராம். சரி ஃப்ரெண்டு கட்டாயப்படுத்துறாங்க. அவருக்கு அது மேல நம்பிக்கையே இல்லையா. இருந்தாலும் அதுல 5 கோடி ரூபாய் பணம் கிடைச்சிடும். டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக 3,80,00,000 ரூபாய் கொண்டு வந்தாராம். அவர் மிகவும் அடிப்படை நிலைமையிலிருந்து முன்னேறி வருபவர். 3,80,00,000 என்பது மிகவும் அரிது. அந்த 3,80,00,000 வேற்று நபர்களால் சூறையாடப்பட்டது என்றால் 9ஆம் இடம் பலம் இல்லை என்றார். 9ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் இந்த 3,80,00,000 முழுமையாக நன்முறையில் பயன்படுத்தியிருக்கும். அவருடைய தாத்தா காலத்துல இருந்த சொந்த வீடு கைவிட்டு போயிருந்துச்சு. அந்த தாத்தா காலத்துல இருந்த சொந்த வீடை வந்து வாங்கினாராம். வாங்குவதற்கு இந்த பணத்துடைய முதல் பகுதியாக தான் அதுக்குதான் உபயோகப்பட்டது, பயன்படுத்தினார். தங்கைக்கு திருமணம் செய்தார். இதெல்லாம் 9ஆம் பாவகம் நன்முறையில் இருந்தால். 9ஆம் பாவகம் சுமாரா இருந்தாருன்னா அந்த இடத்துல பிளாட் வாங்குறேன், இந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி போறேன், ரியல் எஸ்டேட்ல போய் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி புறம்போக்கு இடத்துல போய் இல்லைன்னா கவர்மெண்ட் இடத்துல போய் தெரியாதனமா பணம் போட்டு வாங்கிடுவார். அப்புறம் பார்த்தா அது கவர்மெண்ட் இடம்னு தெரிஞ்சு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் கடைசி வரைக்கும் அந்த பணத்தை வாங்கவே முடியாத அளவுக்கு சூழல் ஏற்படும். அப்போ அதிர்ஷ்டமே இருந்தால் கூட அதை அனுபவிப்பதற்கு இந்த 9ஆம் இடம் நன்முறையில் இருக்க வேண்டும். வரும் அதிர்ஷ்டத்தை தங்க வைக்கும் ஸ்தானம் 9ஆம் இடம். ஆயுளுக்கான மாரகஸ்தானம் என்றும் கூறுவார். ஆயுளுக்கான மாரகஸ்தானம், அதாவது அந்த ஒருத்தருடைய ஆயுள் நன்முறையில் கழிந்து அவர் மோட்சகதி அடைவாரா, இல்ல 7 வருஷம் பெட்டுல படுத்து அப்புறம் இந்த ஆஸ்பத்திரியில பார்க்க முடியலன்னு அந்த ஆஸ்பத்திரி போய், அந்த ஆஸ்பத்திரியில பார்க்க முடியலன்னு கடைசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பார்க்க டாக்டர் இல்ல பெட்டு கிடைக்கலன்னு காரிடர்லயே ஒரு நாள் ஃபுல்லா இருந்து படாத பாடுபட்டு கடைசியா வந்து டாக்டர் பாக்குறப்ப உயிர் போயிடுச்சு. இது ஆயுளுக்கான துர்பாக்கியம். அந்த ஆயுள் நன்முறையில் கழிகிறதா என்பதுதான் இந்த பாக்கியஸ்தானம் காட்டும். பாக்கியஸ்தானம் நன்முறையில் இருந்தால் அவர் நல்லா ஒரு 90, 89 வயசு வரைக்கும் இருந்து, 89, 90 வயசு வரைக்கும் இருந்து, கூடவே மகன்கள், பேரன்கள், பேத்திகள் சூழ இருந்து, ஏதோ ஒரு சின்ன உடம்பு சரியில்லாம போய் லேசா ஆஸ்பத்திரி காட்டிட்டு வந்து வீட்டிலேயே படுத்திருந்து எந்த சிரமமும் இல்லாமல் உயிர் பிரிகிறது. இது வந்து ஆயுளுக்கான பாக்கியம். இதை இந்த அளவீடு காட்டுவதற்கு இந்த 9ஆம் இடம் பயன்படும். ஒருவர் தமது தொழிலில் செய்யக்கூடிய விரய தன்மைகளை காட்டும் இடம் இந்த 9ஆம் இடம். இந்த ஜென்மாவில் செய்ய வேண்டிய கர்மங்களுக்கு என்ன மாதிரியான செலவுகள் அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். ஒருவர் இந்த ஜென்மாவில் வாழ்வதற்கு பல்வேறு ஜீவனங்கள் செய்ய வேண்டியிருக்கும், பல்வேறு தொழில்கள் செய்ய வேண்டியிருக்கும், பல்வேறு முறையில் தனம் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். சம்பாதித்ததை அனைத்தும் செலவு செய்யும் ஸ்தானமாக இந்த 9ஆம் இடம் காட்டுகிறது. எந்த அளவு அவர் செலவு செய்வார். 9ஆம் இடம் நன்முறையில் இருந்தால் அதிகமா செலவு செய்வார், பலம் பெற்றிருந்தார். இந்த கர்மஸ்தானத்திற்கு, இந்த தொழிலுக்கு உரிய விரயங்களை காட்டும் இடம் இந்த 9ஆம் பாவகம்.
இந்த 9ஆம் பாவகத்தை வைத்து மூத்த சகோதரரின் தொழில் மேன்மையை அளக்க முடியும். மூத்த சகோதரரின் தொழில் மேன்மை. மூத்த சகோதரர் ஒரு பிசினஸ் பண்றாரு, அந்த பிசினஸ் எந்த மாதிரியான லாபத்தை கொடுக்கும் என்பதை இந்த 9 ஜாதகருடைய 9ஆம் இடத்தை வைத்து அளவிட முடியும். இந்த 9ஆம் இடத்தை வைத்து அயன சயன போகத்திற்கான கர்ம வினைகளை அளவிட முடியும். அயன சயன போகத்திற்கான கர்மங்கள். ஒருத்தர் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாரு, முக்கியமான விஷயம், சென்னைக்கு போகவே ஆகணும், வெயிட்டிங் லிஸ்ட் 14 இருக்கு, 14 தானே கிடைச்சிரும்னு நினைக்கிறார். கடைசி வரைக்கும் கிடைக்கல, 4ல வந்து நின்றுச்சு. அப்புறம் பார்த்தா எஸ்எம்எஸ் பார்த்தா 3rd ஏசில ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அவர் அதிகமா ஃபீஸ் எல்லாம் கொடுக்கல, 3rd ஏசில சீட்டு கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஏசி பெட்டியில காலியா இருந்துச்சுன்னா ஸ்லீப்பர்ல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆயிரும். ஆட்டோ அப்கிரேட் டிக்கெட் புக் பண்றப்ப டிக் பண்ணி இருந்திருப்பார், ஃபார்ம்ல அது டிஃபால்ட்டா டிக் ஆயிருக்கும். ஆட்டோ அப்கிரேட் ஆகி 3rd ஏசில சீட்டு கிடைக்கும். ஒருத்தர் பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு கர்மத்தை எடுத்து கொடுக்கும் ஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானம். கிடைச்சிருச்சு. அவர் முக்கியமான ஒரு வகுப்புக்காக போயிட்டு இருக்காரு. டிக்கெட் கிடைக்கலன்னா அந்த வகுப்புக்கு போயிருக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு அலைச்சல் திருச்சலோட அந்த வேலையை செஞ்சிருக்கணும். அயன சயன போகத்திற்கான கர்மத்தினை சுட்டி காட்டும் இடம் இந்த பாக்கியஸ்தான். ஆக இந்த 9ஆம் இடம் என்பது அவ்வளவு பலம் வாய்ந்த இடமாக ஒரு ஜாதகத்துக்கு கருதப்படுகிறது. 5ஆம் இடத்துக்கு கூறினார் போல் ஏன் எதற்கு என்று தெரியாது, ஒரு நன்மை வந்து சேரும், ஒரு மகிழ்ச்சி வந்து சேரும் ஒரு ஜாதகர். அவ்வாறு வந்து சேருவது காரணம் இந்த 9ஆம் இடம். பூர்வ புண்ணியத்தால் வரலாம், அல்லது குல பெருமையாலோ அல்லது தர்ம காரியங்களாலோ வரலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்க திதி கொடுக்குறோம் இல்லையா, பெற்றோர்களுக்கு அல்லது பெரியோர்களுக்கு. அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்குறோம், மகாலய பட்சத்துல திதி கொடுக்குறோம். இந்த திதி எல்லாம் உண்மையிலேயே அவர்களுக்கு போய் சேருதா? அவர்கள் அடுத்த பிறவி எடுத்திருப்பார்களே இல்லையா? இப்போ அந்த தாத்தா வந்து காலமாயிருக்காருன்னா அவர் தாத்தா எப்பயோ இன்னொரு பிறவி எடுத்திருக்கலாம், இன்னொரு பிறவி ஏதோ ஒரு உயிராக எடுத்திருக்கலாம். அப்ப நாம வைக்கிற திதி எல்லாம் அவருக்கு எப்படி போய் சேரும் என்று ஒரு கேள்வி உண்டு. ரொம்ப பேர் அதை கேட்பார்கள், எதுக்கு திதி செய்யணும், திதி கொடுக்கணும், அது எப்படி அவங்களுக்கு போய் சேரும், எந்த முறையில் போய் சேரும், அது சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பார். நல்ல கேள்விதான். ஜோதிடத்தில் இதற்கான பதில் என்னவாக கூறுகிறார்கள் என்றால், இந்த 9ஆம் பாவகத்தின் வழியாக அந்த ஜனனத்துக்கு இந்த நாம் செய்த நற்காரியம் சென்று சேரும். சில நேரத்துல நாமளும் நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு சம்பந்தமே இல்லை, ஒரு பெரிய விசேஷம் எதுவும் நடக்கல, இருந்தாலும் மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியா லேசா, ஏதோ ஒரு சூழல், மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகிறது. எந்த ஒரு பெரிய காரியமும் பண்ணல, இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி சில நேரத்துல சம்மந்தமே இல்லாம நல்ல கனவு வரும். அந்த கனவு வந்து அன்னைக்கு ஃபுல்லா ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு போயிடும். இது எல்லாமே நாம் பித்ருக்களுக்கு செய்யும் கடன்கள் அனைத்தும் இந்த 9ஆம் பாவகம் வழியாக அவர்களை அந்த பிறவியில் சென்று சேருவதற்கான ஒரு ரோடு தான், ஒரு பாதை, முக்கியமான பாதை. அது நன்றா தெரியும், எந்த முக்கியமும் இல்லா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே மாதிரி துன்பமும் வந்து சேரும்.
சம்பந்தமே இல்லாம மனசு கஷ்டமா இருக்கும். அது எல்லாம் இந்த 9ஆம் பாவத்தை சுட்டி காட்டும். ஆக இந்த வகுப்பில் நாம் 9ஆம் பாவத்தை பற்றி முழுமையாக ஆராய்ந்தோம். அடுத்த வகுப்பில் 10ஆம் பாவகத்திற்கான 10ஆம் பாவகம் மிகவும் முக்கியமான ஒரு ஜாதகரின் உச்சி ஸ்தானம் என்று கூறுவர். ஜாதகத்தின் உச்சி ஸ்தானம், கர்மஸ்தானம் என்றும் கூறுவர், தொழில் ஸ்தானம் என்றும் கூறுவர். ஒருத்தர் என்ன மாதிரியான வேலை பார்ப்பாரு? நிலைத்த வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? தொழில் முறையில் வேலை இருக்குமா? வியாபார முறையில் இருக்குமா? லாப நஷ்டங்கள் இருக்குமா? நிலைத்த வருமானம் இருக்குமா? நமக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அவை அனைத்தும் காட்டும் இடம் இந்த 10ஆம் இடம். அதை இதற்கான பலன்களை நாம் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.